வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு தினமும் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு பகுதியை சேர்ந்த சடையாண்டி அப்படின்றவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் ஒன்று செய்திருக்கிறார். அதில் அவர் என்ன கோரிக்கை வச்சிருக்கார் அப்படின்னா, 2017க்கு முன்னாடி வரைக்கும் இயற்கை பேரிடர் வர்ற வரைக்கும் சுந்தர மகாலிங்க கோவிலில் இரவு நேரத்தில் பக்தர்கள் தங்குறதுக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இயற்கை பேரிடரால் ஒரு 6-7 பேர் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு 15 பேர் நினைக்கிறேன், சுந்தர மகாலிங்க கோவிலில் வந்து இரவு நேரத்தில் தங்குறதுக்கு அனுமதி கிடைக்கிறதில்ல. அதனால் நவராத்திரியை ஒட்டி ஆனந்தவல்லியம்மனுக்கு வந்து வளகாப்பு நடத்துவோம். எங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் தங்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வனத்துறை கிட்ட வந்து நீங்கள் ஒரு உத்தரவு போடணும் அப்படின்ற மாதிரி சடையாண்டி அப்படின்றவர் மனு தாக்கல் பண்ணியிருக்கார். நீதிபதி புகழேந்தி தினந்தோறும் சதுரகிரி செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது, பாராட்டப்படக்கூடியது. ஆனால் அதே நேரத்தில் மாண்புமிகு நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் விவரம் தெரியாமல் தீர்ப்பு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, காலைல 6 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 4 மணிக்கெலாம் கீழே இறங்கிடணும். பக்தர்கள் வந்து இரவு நேரத்தில் தங்கக்கூடாது, பக்தர்கள் யாரும் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றத வனத்துறையினர் வந்து சரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு உண்மையிலே சிரிப்பு தான் வருது. காலையில் ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ நடக்க ஆரம்பித்தா மத்தியானம் 2 மணிக்கு தான் அங்கே போய் சேருவோம். அல்லது ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாங்கன்னா ஒரு 3 மணி ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. முழுக்க பாறை தான், அங்கே பாதையே கிடையாது. போயிட்டு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்றதுக்கே அங்கே சரியாக இருக்கும். அதுக்குள்ளே எப்படி 4 மணிக்கெலாம் கீழே இறங்க முடியும்? சரி, இங்கேருந்து பாதையே இல்லை, முழுக்க பாறை. அதில் நடந்து போயிட்டு உடம்பு வந்து அலுப்பாக இருக்காதா? நான்லாம் வந்து ஜூன் 9ஆம் தேதி 2024 ஜூன் 9 அன்னைக்கு, ஜூன் 9 ஜூன் 19 அன்னைக்கு தனியாக கோயில் போயிட்டேன் சதுரகிரிக்கு. உண்மையிலே எனக்கு அது முழுக்க பாறைன்னு சொல்லி தெரியாது. ஒரு தீவிர சிவபக்தியாக இருக்கிறதுனால உற்சாகமாக ஓடிட்டேன் கோயிலுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது முழுக்க அங்கே பாதையே கிடையாது, முழுக்க பாறை தான் அங்கே பாதை அப்படின்ட்டு. எப்படியோ தனியாக கையில் குச்சி கூட ஊனாமல் எப்படியோ போயிட்டேன். நிறைய குரங்குகள் தொல்லையெல்லாம் இருந்தது. எப்படியோ தனியாக போயிட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு வேறு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. மலையில் தங்குறப்ப உடல்நிலை சரியில்லை. போத்திக்கிறதுக்கு எதுவும் பெட்ஷீட் கிட்ஷீட் எதுவுமே கொண்டு போகல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்றைக்கி ராத்திரி நான் உயிர் படைச்சி மலைக்கு கீழே இறங்கி வீடு வந்து சேருவேனா அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தேகமே வந்துடுச்சு. சரி, பரவாயில்ல, அப்படியே தப்பி தவறி நம்ம உசுறு போச்சுன்னா சதுரகிரியில் போகிறது நமக்கு புண்ணியம்தான் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். அதே மாதிரி அந்த மலையில் நீங்கள் தங்கும்போது எப்படி உணர்வீங்க? அந்த மலை வழியாக நீங்கள் நடந்து போகும்போது, அந்த மலையில் நீங்கள் ராத்திரி தங்கும்போது எப்படி உணர்வீங்கன்னா, லைட்டு இருந்தாலும் கரண்ட் இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இந்த கற்கால மனிதன் குகைக்குள்ளே வாழ்வான் தெரியுமா? அந்த மாதிரி தான் நான் உணர்ந்தேன். சாதாரண ஒரு கோணி இருக்கும் தெரியுமா? அந்த கோணியை நாம் மதிக்கவே மாட்டோம். ஆனால் அன்னைக்கு ராத்திரி அந்த கோணி மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன். ஒரு நல்ல மனிதர், நான் குளிரில் நடுங்கிறத பார்த்துட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. இவர் என்னை கவனிச்சிருக்கார். நான் குளிரில் நடுங்கிறத பார்த்துட்டு டக்குன்னு எனக்கு அந்த கோணியை எடுத்து என் கையில் கொடுத்துட்டு அவர் படுத்து தூங்கிட்டார். அவர் இத்தனைக்கு பாவம் சட்டை கூட போட்டுக்கல, பாவம். அந்த அளவுக்கு மனித நேயத்தோடு ஒருத்தர் வந்து கோணி கொடுத்ததுனால தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிற. குளிரில் மொத்தமே ரொம்ப நடுங்கிட்டேன் நான். அப்புறம் அந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வேறு, மலை மேலே போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால எப்படிரா கீழே இறங்க போகிறோன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் 5 மணிக்கு மெல்ல அடி எடுத்து வச்சு எப்படியோ ஆண்டவ முனியத்தில் கீழே இறங்கி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வைராக்கியத்தில் ஏறி இறங்கிட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படிங்க, ஒருவேளை உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க. சில பேர் வந்து நிறைய பேர் ஹேண்டிகேப்லாம் போகிறாங்க அந்த மலைக்கு, நான் பார்த்துருக்கேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சிவன் மேலே இருக்கக்கூடிய பக்தியில் ஹேண்டிகேப்லாம் மலை ஏறுறாங்க. எப்படி அவங்களெல்லாம் சாயந்தரம் 4 மணிக்குள்ளே கீழே இறங்க முடியும்? என்ன விஷயம் அப்படின்னா, மாண்புமிகு நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் விவரம் தெரியாமல் தீர்ப்பு வழங்கிவிட்டார். அதனால் திரு புகழேந்தி அவர்கள் எனக்காக ஒரே ஒரு தடவை அந்த சதுரகிரிக்கு பாத யாத்திரையை நடந்து போகணும். அப்போ தான் அவருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை புரியும். அவரால் சத்தியமாக வந்து கால்வாசி தூரம் கூட போக முடியாது. அதுக்குள்ளேயே அவர் அழுதுருவார். அதில் மெயினாக அந்த வழுக்குப்பாறைன்னு ஒன்று இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பையெல்லாம் குரங்கு தூக்கிட்டு போய்டும். குரங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கும். நம்ம போகிற வழியிலே குரங்கு நம்மளை அடிக்க வரும், நம்ம கையில் இருக்கிறத பறிக்க வரும். ரொம்ப கஷ்டம். அதாவது சதுரகிரி போயிட்டு கீழே இறங்குறது அப்படின்றதே ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விஷயம். நடந்து போகிறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப டயர்ட்னஸ் வந்துடும். அப்படி இருக்கும்போது 4 மணிக்குள்ளே திருமணன்றது முடியாது. அதே மாதிரி அந்த சடையாண்டின்றவர் என்ன மாதிரி கோரிக்கை வச்சிருக்காருன்றதையே அந்த நீதிபதி புரிஞ்சிக்கல. அதான் எனக்கு சிரிப்பாக வருது. அந்த சடையாண்டின்றவர் என்ன சொல்லியிருக்காரு, 2017க்கு முன்னாடி சதுரகிரியில் வந்து பக்தர்கள் மலை மேலே தங்குனாங்க. ஆனால் இப்போ வந்து மலை மேலே தங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு, தினந்தோறும் சதுரகிரி போகலாம், ஆனால் மலை மேலே ராத்திரியில் தங்கக்கூடாதுன்றார். அப்போனா என்ன அர்த்தம், அந்த மனுவை நீதிபதி சரியாக படிக்காமலே தீர்ப்பு சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி சட்டசபையில் வந்து 2017 மிகப்பெரிய மழை பெஞ்சதுனால இயற்கை பேரிடர் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இறந்ததுக்கு பிறகு சட்டசபையில் என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா, அந்த இடத்துல பாலம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதனால் இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, தயவு செய்து சதுரகிரியில் சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன தீர்மானம் போட்டிங்களோ அதை உடனடியாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி பளியங்குடி கிராமம்னு சொல்லுவாங்க. பளியங்குடின்றது வந்து இந்த தேனி பக்கத்தில் வரும், தேனி கம்பம் பக்கத்தில். அங்கே வந்து ஒரு கண்ணகி கோயில்னு ஒன்று இருக்குது, மங்களாதேவி கோயில். அது சதுரகிரியை விட பல மடங்கு ரொம்ப கடினமான பாதை. அது சதுரகிரியில் கூட நடந்துடலாம் ஈஸியாக, ஆனால் அந்த மங்களாதேவி கோயில் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்குது, கேரளாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. கேரளாக்காரங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க கேரளா அரசு. சாயந்தரத்துக்குள்ளே அவங்க வந்து பக்தர்களை கீழே இறக்கிடுறாங்க. சில பேர் நடந்து போயிட்டு நடந்து வந்துடுறாங்க. நடக்க முடியாதவங்களுக்கு ஜீப் இருக்குது. எப்படி ஜீப்புனா, அந்த இடத்துல அந்த பாறை மேலே வந்து ரோடு போட்டாங்க. யார், கேரளா அரசு தரப்பில் வந்து ரோடு போட்டாங்க. அதனால் ஜீப்பில் வந்துடுறாங்க. நான் அந்த கோயில் கிட்டத்தட்ட 4 தடவை போயிருக்கேன். ஒரே ஒரு தடவை ஜீப்பில் போயிட்டு வந்தேன். அதாவது நடக்கும்போது நடந்துட்டேன், பாறை மேலே எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்துட்டேன். சதுரகிரியை விட ரொம்ப கடினமான பாதை. நடக்கும்போது போகும்போது எப்படியோ போயிட்டேன். ஆனால் வரும்போது கேரளா அரசுனுடைய அந்த ஜீப்பில் இறங்கி வந்துட்டேன். அது வந்து கேரளா அரசு வந்து ஒரு கோவிலாக பார்க்காம கோவிலில் கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு தான், கம்யூனிஸ்ட் அரசாக இருக்கிறதுனால வருமானத்தை தான் பார்க்குது. இந்த இடத்துல என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தயவுசெய்து நீதிபதி அவர்கள் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க, தினந்தோறும் சதுரகிரிக்கு போகலாம் அப்படின்றது உண்மையிலே பாராட்டப்படக்கூடியது. ஆனால் கொஞ்சம் உங்களுடைய தீர்ப்பை வந்து மீண்டும் பரிசீலனை செய்து இரவு நேரங்களில் பக்தர்கள் தங்கி இருந்து மறுநாள் காலை 10 மணி வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.